பிளெண்ட் பண்ணேன். அதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. கேழ்வரகு மாவு பாபாஸோட கேழ்வரகு மாவு 1 கப்பு, 3 கப் எடுக்க போகிறேன். போட்டு அரைச்சி கழிச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கணும். அரைச்சது இதில் வந்து இது எல்லாமே இனிப்பு குறைவாக தான் இருக்குது. வந்து ஆற விட்டுருங்க. பாதாம் நெய் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துங்க. நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துங்க. நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன். பெரிய கொஞ்சம் முழுசாக போடுறோன்னாக்கா கொஞ்சம் நெய்யை காய வச்சுட்டு போடலாம். இது சின்னது சீக்கிரத்தில் கருகிலன்னு சேர்த்து போட்டோம். முதல்ல நல்லா சூடாக்கிட்டு நெய்யை, அப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு செய்யுங்க. ஹெல்த்தி ராகி கீ பால் இந்த வருஷம் தீபாவளிக்கு இது ஒரு ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.